நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. வாய் திறந்து சத்தமா பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுளவது. ரெண்டு கரங்களை உயர்த்தி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுளது. எல்லோரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, there is no better prayer than the prayer of thanksgiving. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை விட மேலான ஜெபம் எதுவும் இல்லை. அதனாலதான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீங்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் முதல்ல உங்க ஜெபத்தை நன்றியோடு கூடிய ஜெபமாக துவங்குங்கள். எப்ப ஜெபிச்சாலும் நம்மளுடைய ஜெபத்துல முதல்ல என்ன இருக்கணும்? நன்றி இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு நன்றியால் துதிப்பாடு இல்லை தம்பி, நீங்க பாடுங்க. அதுல இடையில சில செய்திகள் இருக்கு, நான் சொல்லி நம்ம அப்படியே ஆண்டவர் ஆராதிப்போம் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தானே, ஆனா உற்சாகமா பாடணும் இல்லைங்களா? கை தட்டுறது பரலோகத்துக்கு கேட்கணும். நல்லா உற்சாகமா கைகளை தட்டி நன்றியால் துதிப்பாடு பாடலை எல்லாரும் பாடுவோம். முதல்ல எஸ், இன்னும் உற்சாகமா. கை வலிக்கணும், கை தட்டும் போது கை வலிக்கணும். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எஸ், எல்லாரும் உற்சாகமா நன்றியா துதிப்பாடு. எல்லாருடைய உதடுகள் அசையட்டும், எல்லாருடைய குரல் உயரட்டும். ஆண்டவரை ஆராதிப்போம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையின் உண்மையுள்ளவர். ஓ வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையின் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. முக்கியமான செய்தி இப்போ எரிகோ மதில். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில நான் அடிக்கடி படித்து படித்து பேரின்பத்தில் திளைக்கக்கூடிய ஒரு செய்தினா எரிகோ மதில் செய்தி தான். ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா போன வாட்டி வந்தப்போ நான் ஆவியானவரை குறித்து அதிகமாக பேசினேன். எரிகோ மதில் எப்படி இருக்குன்னா, அது வந்து ரெட்டை சுவர்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெட்டை சுவர். அது வந்து 2 சுவர்களால் ஆன மதில். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ நம்ம காம்பவுண்ட் வால்னா ஒரு சுவர் இருக்கும் இல்லையா, அது வந்து ரெட்டை சுவர், 2 சுவர் இருக்கும். நம்ம காம்பவுண்ட் வால் மேக்சிமம் எவ்வளோ கட்டிடுவோம்? ஒரு 6 அடி 7 அடி. ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்தால் ஒரு 10 அடி இல்லையா, ஒரு 15 அடி கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய செலிபிரிட்டி வீடு, அரசியல்வாதி வீடுலாம் ஒரு 15 அடி அப்படி இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு நகரத்தை சுற்றி அவங்க ஒரு காம்பவுண்ட் வால், ஒரு மதில் சுவர் எழுப்பி இருக்கிறாங்க. அந்த மதில் சுவருடைய உயரம் தெரியுமா? வெளி சுவரனுடைய உயரம் மட்டும் 35 அடி. எவ்வளவு உயரம்? 35 அடி.
அதனுடைய அகலம் பிரியமானவர்களே 6 அடி. நம்முடைய சுவர்லாம் 1.5 அடி இருக்கும் மேக்சிமம். இப்பெல்லாம் 1 அடி சுவர் தான் கட்டுறாங்க. மேக்சிமம் கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கிறவங்க 1.5 அடி சுவர் கட்டுவாங்க இல்லையா? அந்த மதில் சுவருடைய அகலம் எவ்வளோ? 6 அடி. யோசிச்சு பாருங்களேன், 35 அடி உயரம், 6 அடி அகலம். எதையாவது கொண்டு அதை இடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அந்த காலத்துல? எப்படி கட்டியிருக்காங்கல்ல. இப்ப அடுத்து வருது பாருங்க, உட்சுவர் ஒண்ணு கட்டியிருக்கிறாங்க. இது வெளிச்சுவர். இப்ப உட்சுவர் ஒண்ணு கட்டியிருக்கிறாங்க. அதனுடைய உயரம் 45 அடி. எவ்வளோ? 45 அடி. அதனுடைய அகலம் 12 அடி. எவ்வளோ? ஏன் உட்சுவரை உயரமா கட்டினாங்க தெரியுமா? ஒருவேளை எதிரி வெளிச்சுவர்ல ஏறினாலும் உட்சுவர்ல இருந்து அவனை தாக்க முடியும். ஒருவேளை ஏறிட்டாலும் வெளிச்சுவர்லயும் அந்த மதில் மேல படைவீரர்கள் நிப்பாங்க, ஈட்டி அம்புலாம் வச்சிருப்பாங்க, எண்ணெயை கொட்டுவாங்க, கல்ல போடுவாங்க. வெளிச்சுவர்லயே யாரும் ஏறிட முடியாது. தப்பி தவறி ஒருத்தன் வெளிச்சுவர்ல ஏறிட்டா கூட உட்சுவர் மேல இருந்து தாக்குறதுக்காக உட்சுவர் எவ்வளவு உயரமா கட்டினாங்க? 45. ஒருவேளை வெளிச்சுவரை ஒருத்தன் உடைச்சிட்டா கூட அது 6 அடி அகலம், அதை உடைக்கவே முடியாது, தகர்க்கவே முடியாது. ஒருவேளை அதை இடிச்சு தகர்த்துட்டா கூட உட்சுவரை தகர்க்கவே முடியாது. இப்ப புரியுதுங்களா? எரிக்கோ மதில் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா இப்படி ஒரு பில்டிங் இது வரைக்கும் எங்கேயுமே நம்மளால இப்ப கூட பார்க்க முடியல. எங்கேயும் அதை அப்படி காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்களா? எருசலேம் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், அந்த வெளியில அந்த மதில் சுவர் இருக்கும் இல்லையா? அந்த சிட்டிக்கு வெளியில, ஓல்டு சிட்டிக்கு வெளியில அந்த மதில் சுவர் இருக்கும். கிட்டத்தட்ட பாருங்களேன். அப்ப எவ்வளவு உயரமான மதில், எவ்வளவு அகலமான மதில், எவ்வளவு திடகாத்திரமான மதில். இன்னொரு செய்தி சொல்லவா? இந்த 2 சுவர்களுக்கும் நடுவுல 15 அடி கேப். எவ்வளோ? 15 அடி கேப். ஏன் தெரியுமா? ஒருவேளை யாராவது வெளி சுவர்ல ஏறிட்டா கூட உட்சுவர்களுக்கு தாவணும்ல, அவன் தாவ முடியாது. எத்தனை அடி இருக்கு? 15 அடி இருக்கு. அவனால ஜம்ப் பண்ண முடியாது, விழுந்துருவான். நடுவுல விழுந்தா செத்துருவான். பயங்கர பிளான். யோசுவா இதை பாக்குறாரு, பார்த்துட்டு கேட்கிறாரு. யோசுவா 5வது அதிகாரம். காலையில தூங்கி எந்திக்கிறாரு. யோசுவா தூங்கி எந்திரிச்சு முன்னாடி பார்த்தா ஒருத்தர் கையில வாளோட நிக்கிறார் இல்லையா? யோசுவா பயப்படல. யோசுவா கேட்டார், ஏய் நீ எங்க ஆளா எதிரியோட ஆளா அப்படி கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஆண்டவரின் படைத்தலைவன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரின். நின்னது யார் தெரியுமா? மிக்கேல் ஐயா, மிக்கேல் தேவதூதர் நிக்கிறாரு முன்னாடி. நான் ஆண்டவரின் படைத்தலைவன். உடனே அப்படியே முகம் குப்புற விழுந்து வணங்குறார். நான் எப்படி இந்த மதில் சுவரை இடிப்பேன்? மிக்கேல் தேவதூதர் முதல்ல என்ன தெரியுமா சொன்னார்? செருப்பை கழட்டு. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நீ பெறுவதற்கு முதல்ல என்ன பண்ணணும்? செருப்பை கழட்டு. வார்த்தையை பெறுவதற்கே நீ பரிசுத்தமா இருக்கணும், செருப்பை கழட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த செய்தியை சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மக்கள் கீழ்ப்படிந்ததாலதான் எந்த மதில் இடிஞ்சு விழுந்துச்சு? 35 அடி உயரம், 6 அடி அகலம். உட்சுவரனுடைய உயரம் எவ்வளோ? 45 அடி உயரம். அகலம் எவ்வளோ? இந்த மதில் தான் இடிஞ்சு விழுந்துச்சு. இப்ப இதை தான் நம்ம பாட போறோம். இப்ப யோசிச்சுக்கிட்டே பாடுங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாப்போமா? ஓகேவா? ரெடியா? ஓகே. கைகளை தட்டி உற்சாகமாக எல்லாரும். எவ்வளவு பெரிய அதிசயம்! எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவர் ஆண்டவர். நீ நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்ய வல்லவர் ஆண்டவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். மகனே, மகளே, எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் நம்முடைய எரிக்கோக்கள் இடிந்து விழட்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உற்சாகமாக நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஓ வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. ரெண்டாவது என்னது? செங்கடல். எத்தனை பேர் புனித பூமிக்கு போயிருக்கிறீங்க பிரியமானவர்களே? ஓகே, ஒரு 10 பேர்கிட்ட இருப்பீங்க நம்புறேன் நான். ஓகே, ஆனா உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்களான்னு தெரியல. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்து செங்கடலை கடக்க செய்து அவங்க எந்த ஊருக்குள்ள போனாங்க தெரியுமா? இப்ப சவுதி அரேபியான்னு சொல்றாங்கல்ல, அதுக்குள்ளதான் போனாங்க. சவுதி அரேபியாவுக்குள்ள போய் அப்படியே யோர்தான்ங்கிற ஒரு நாடு, அந்த டைம்ல அது வந்து மோவாபியர் நாடு, அதுக்குள்ள வந்து நெபோன்னு ஒரு மலை, அந்த மலையில ஏறி மறுபடியும் அந்த பாதை, அப்புறம் இப்ப நான் சொன்ன உங்களுக்கு புரியாது, பட் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த செங்கடலை கடந்து எந்த நாட்டுக்குள்ள போனாங்க? இப்போ சவுதி அரேபியா. அந்த டைம்ல அது அரேபியா. மோசே கூட்டு வர்றாரு இல்லையா? அந்த இடத்தோட பேர் நுவைபா. அடுத்த முறை போர்லாம் நின்றுடுச்சு, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புனித பூமிக்கு போங்க. அப்படி போனீங்கன்னா அந்த நுவைபான்னு ஒரு இடத்துக்கு போங்க. என்ன இடம்? நுவைபா. அங்க போனீங்கன்னா அங்கதான் லட்சக்கணக்கான மக்களை கொள்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா பிரியமானவர்களே? அங்க மட்டும்தான் கடலுடைய ஆழம் ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு கம்மினா, கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் அகலத்துல மட்டும்தான் மணல் தெரிகிற அளவுக்கு தண்ணி இருக்கு. அந்த பக்கம் பயங்கரமான ஆழம், அதே மாதிரி 1000 மீட்டர் இந்த பக்கம் பயங்கரமான ஆழம். பிரியமானவர்களே, சும்மா சில பேர் அப்ப வந்து அலை கம்மியாச்சு, அவங்க கடந்து போயிட்டாங்க, அலை அதிகமாயிடுச்சு அப்படிலாம் கதை சொல்றாங்க. நிஜமாவே நடந்திருக்கு. அதெல்லாம் கதை இல்லை பிரியமானவர்களே. அங்க போய் பார்த்தீங்கன்னா புல் அரிக்கும் உங்களுக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா அந்த தண்ணி என்ன ஆயிருக்குன்னா, அப்படியே அந்த 2 பகுதி ஆழம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள போய் நிரம்பி நின்று இருக்கு சுவர் மாதிரியே. அந்த இடம் அப்படியே மணல் தட்டு. அதனாலதான் அவங்க கட்டாந்தரையில நடந்து போனாங்கன்னு சொன்னாங்களே பிரியமானவர்களே. அது உண்மை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இது உண்மை. நம்ம நிறைய நேரம் நம்பிக்கையை அறிவியலுக்குள்ள நுழைச்சி நம்பிக்கையை சிறுமை செய்து விடுறோம். அது உண்மை இல்லை. ஆண்டவர் உண்மையாகவே அந்த 2 தண்ணியும் பிரிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல கட்டாந்தரையா இருந்திருக்கு, மணல் தட்டிப்பும். ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க போனா அந்த இடத்த கேட்டு போய் பாருங்க. அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. பின்னாடி பார்வோன். பின்னாடி யாரு? பார்வோன். 1000 குதிரை ரதத்துல வரான். 1000 இல்லையா? ஆயிரக்கணக்கான படை வீரர்கள். இவங்களை மறுபடியும் சிறை பிடிக்கிறதுக்காக வரல, கொலை செய்வதற்காக வராங்க. பின்னாடி பார்வோன், முன்னாடி கடல். தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. யோசிச்சு பாத்தீங்களா? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எப்பா பார்வோன், உன் காலில் விழுந்துடுற, கூட்டு போய் நான் அங்கேயே அடிமையா வச்சுக்கோ, கொலை மட்டும் பண்ணிடாத, இல்ல? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கோலை எடு, தண்ணீரை அடி. கடல் அடிக்க சொல்றாருங்க. எதை அடிக்க சொன்னாரு? கடல் அடிக்க சொல்றாரு இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் கடல் 2ஆய் பிளந்தது. பின்னாடி பார்வோன் இல்லையா? வலிமையான ஒரு அரசன். அந்த காலத்துல அவனை எதிர்க்க யாருமே இல்லை, எல்லா படைபலங்களும் இருக்கிற ஒரு அரசன். அவங்க மேல அவனுடைய விரல் நுனி கூட படல. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் மனுஷங்களை பார்த்து பயப்படுறோம், பதவியில் இருக்கிறவங்களை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? பணம் படைத்தவர்களை பார்த்து பயப்படுறோம். ஆனா ஆண்டவரை மட்டும் பார்த்து பயப்படுறது இல்லை. அவருக்கு பயந்தா யாருடைய விரலின் நுனியையும் ஆண்டவரின் மீது படவிட மாட்டார். என் முன்னாடி இருக்கிற பாதாளத்தில் என்னை ஆழ்த்தி விட மாட்டார். என்னை கட்டாந்தரையில் நடத்தி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கூட்டி செல்வார். எவ்வளவு அழகான ஒரு, இது சாதாரண பாடல் இல்லைங்க. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் பாடலாமா எல்லாரும்? எஸ், கைகளை தட்டி எல்லாரும்.
செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை மரத்தினால் ஆண்டவர் அடிப்பார். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாதை இல்லைன்னு வேதனையோட வந்திருக்கிறீங்களா? எனக்கு வழியே இல்ல, நான் எப்படி முன்னேற போறேன்னு தெரியலன்னு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் பாதை கொடுப்பார். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஓ வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. முழந்தால் படியிடுங்கள் பிரியமானவர்களே, எல்லாரும் முழந்தால் படியிடுங்க. ரொம்ப வயதானவர்கள், மிகவும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மட்டும் நின்று கொள்ளுங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள். பட் எல்லாரும் முழந்தால் படியிடுங்க. உங்க 2 கையும் இதயத்தில் வைங்க. இயேசுவை மட்டும் பாருங்க. பேரன்பு பேரிரக்கமும் உள்ளவர். நம் பாவத்தை கொண்டு அவர் நம்மை தீர்ப்பிடுவதில்லை. அப்படி அவர் தீர்ப்பிட்டு இருந்தாலும் நம்ம காணாம போயிருப்போம். நம்ம ஒரு இல்லையா தூசியை போன்றவர்கள் அவர் முன்னாடி. அவர் நம்ம பாவத்தை வச்சு நம்ம தீர்ப்பிடல. அப்படிலாம் இந்த உலகத்துல நம்ம இருக்க மாட்டோம். அவருடைய இரக்கத்தினால நம்ம வாழ்றோம் இல்லைங்களா? பிரியமானவர்களே, நான் ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீக்ரெட். நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. தாவீது கோலியாத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? அவன் எவ்வளவு வல்லமையானவன். அவனை பார்த்த சவுல் பயந்து நடுங்கி கூடாரத்துக்குள்ள போய் பதுங்கிட்டான். யாரு? சவுல் போர் புரிந்தவன், போர்களை பார்த்தவன், நிறைய பேரோட போரிட்டவன். அவனுக்கு போர்னா என்னன்னு தெரியும், சண்டைனா என்னன்னு தெரியும். ஆனா அவன் ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் வேற. ஆனா சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? போய் கூடாரத்துல பதுங்கிக்கிட்டான். தாவீது வராரு, அவரு சண்டையே போட்டதில்லை அது வரைக்கும். போர்னா என்னன்னு தெரியாது. முன்னாடி நிக்கிறது யார் தெரியுமா? கோலியாத். கோலியாத். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கோலியாத் இருப்பான். கண்களை மூடி உங்க கோலியாத் யாருன்னு பாருங்க. மனுஷன் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு கோலியாத்தா இருக்கும். மனிதர்களை நினைக்க கூடாது. ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு கோலியாத்தா இருக்கா? யோசிச்சு பாருங்க. கண்களை மூடி அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, என்னால இதை வீழ்த்தவே முடியலையே, மிகப்பெரிய வேதனையா இருக்கு ஃபாதர். இந்த கோலியாத்தை என்ன அழுத்திக்கிட்டு இருக்கு, என்ன நசுக்கிக்கிட்டு இருக்கு, என் குடும்பத்தை வளரவே விடல இந்த கோலியாத், என்னால ஜெயிக்கவே முடியல இந்த கோலியாத்த. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு கோலியாத் இருப்பான். கண்களை தரங்க, இயேசு கிட்ட அதை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் இயேசு கிட்ட சொல்லுங்க, சாமி இந்த கோலியாத்தை நான் இப்ப ஒப்பு கொடுக்குறேன். என்னால முடியல. எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும், என்னால முடியலப்பா, என்னால தாங்கவே முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த கோலியாத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தாவீது எப்படி ஜெயிச்சான்னு சொல்லி கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, நான் அந்த குறிப்பிட்ட சகோதரர் நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த இளங்கோ என்கிற அந்த சகோதரர் நான் ஒப்பு கொடுக்குறேன். மருத்துவர்கள் கைவிட்டாங்க ஆண்டவரே, நான் அந்த மகனை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க ஒப்பு கொடுங்க. அது நோயா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், என்னால முடியல, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம். ஏதோ ஒரு கோலியாத் என்னை வதச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? பிரியமானவர்கள், இப்ப தாவீது செஞ்சதை நான் சொல்றேன், கவனிங்க. தாவீது அங்க வந்த உடனே அந்த கோலியாத்து ஆண்டவரை பழிக்கிறான். அவனுக்கு வேதனையா இருக்கு. பிற இனத்தவன் ஆண்டவனை பழிப்பதா சொல்றான். நான் போய் போராடுறேன். அவங்க அண்ணன்கள்லாம் சொன்னாங்க, டேய் நீ போற வேடிக்கை பார்க்க தானே வந்த. அண்ணன்கள் என்ன சொன்னாங்க? நீ போரை வேடிக்கை பார்க்க தானே வந்த, மரியாதையை வீட்டுக்கு போ. அவன் சொல்றான், இல்ல. அப்ப அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க, நீ எப்படி கோலியாத்தை ஜெயிக்க முடியும்? உனக்கு போர் பயிற்சி இல்ல, போர்னா என்னன்னு தெரியாது. அதுவும் எதிரில் நிக்கிறவன் சாதாரண ஆள் இல்ல,
அவனை பார்த்து பெரிய பெரிய வீரர்களே கூடாரத்துக்குள்ள பயந்து ஒடுங்கி நடுங்கி போயிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எதுவுமே தெரியாது, நீ என்ன போர் புரிவ? தாவீது சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் நன்றி சொன்னா. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. அந்த நேரத்தில் நன்றி சொல்றான். நம்ம பிரச்சனை வரும்போது விட்டுட்டு ஓடிடுவோம். பிரச்சனை வரும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். வேதனை வரும்பொழுதுதான் நன்றி சொல்லணும். கஷ்டம் வரும்பொழுதுதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவன் என்ன தெரியுமா நன்றி சொன்னா? என்னை சிங்கத்தின் பிடியிலிருந்து தப்புவித்த இறைவன், என்னை கரடியின் பிடியிலிருந்து தப்புவித்த இறைவன் இந்த கோலியாத்திடமிருந்து என்னை தப்புவிப்பார். இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்ல போறோம். ஆண்டவரே, அன்னைக்கு நான் ஒரு நோயில இருந்தேன்ப்பா, நீங்க என்னை காப்பாத்துனீங்க. ஆண்டவரே, அன்னைக்கு நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தேன், நீங்க என்னை காப்பாத்துனீங்க. இந்த கோலியாத் இப்ப நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன்ப்பா, இந்த கோலியாத்திடமிருந்தும் நீர் என்னை காப்பாற்றுவீர். அதான் ஜெபம். அவன் நன்றி சொன்னதுனாலதான் ஜெயிச்சான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்படி கோலியாத்தை ஜெயிச்சான்? கடவுளுக்கு நன்றி சொன்னதுனால ஜெயிச்சான். இப்ப புரியுதுங்களா? அவனுக்கு போர் பயிற்சி இல்ல, பலம் இல்ல, கையில ஆயுதம் இல்ல, ஆனாலும் ஜெயிச்சானே. எப்படி? ஏன்னா ஆண்டவருக்கு அவன் நன்றி சொன்னதுனால ஜெயிச்சான். நம்ம நிறைய நேரம் நன்றி சொல்றது இல்ல, அதனாலதான் ஜெயிக்கல. என் வாழ்க்கையில ஏன் எனக்கு விடுதலை இன்னும் கிடைக்கல, ஏன் எனக்கு கண்ணீர் போகல, ஏன் பிரச்சனை போகல? நான் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு இதை கொடு, அதை கொடு, அதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் நன்றி சொல்லல. அவன் அப்படியே கையில கோலும் கல்லும் எடுத்துக்கிட்டு அப்படியே கோலியாத்து நோக்கி போனான். கோலியாத்து பார்த்தான். டேய், என்னை அடிக்க கையில் கோலும் கல்லும் எடுத்து வருகிறாயே, நான் என்ன நாயா அப்படின்னு கேட்டான். அதுக்கு தாவீதோட பதில் சொல்றேன். நீங்க கைத்தட்டுங்க பிரியமானவர்களே. அப்புறமா கைத்தட்டுங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்துல தாவீது சொல்றாரு, நான் ஆண்டவரின் பெயரால் வருகிறேன். நான் என் பலத்தை நம்பி வரல, ஆயுதத்தை நம்பி வரல, என் திறமையை நம்பி வரல, என் ஆண்டவரின் பெயரால் வருகிறேன். அவனுக்கு புரியல, கோலியாத்துக்கு புரியல. அவன் சொன்னா, டேய், உன்னை கொன்னு போடுறான் பாருடா, உன்னை கொன்னு போடுறான் பாரு. அதுக்கு தாவீது பதில் சொல்றாரு. 46வது வசனம், 1 சாமுவேல் 17 46வது வசனத்துல தாவீது பதில் சொல்றாரு, இன்று ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். என்ன சொன்னாரு? நான் உன்னை ஜெயிச்சிருவேன், நான் உன்னை வீழ்த்திடுவேன் அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நம்ம எல்லாம் நிறைய நேரத்துல நான் வீடு கட்டிடுவேன், நான் இதை செஞ்சிருவேன், அதை கட்டிடுவேன், அப்படிதான் நம்ம பேசுவோம். தப்புங்க. ஆண்டவர் இதை எனக்கு செய்து கொடுப்பார்னு சொல்லணும். தாவீது சொன்னார். 3வது அவன் சொன்னான், டேய், உன்னை கொன்னு வானத்து பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் நான் உணவா போட போறேன், உங்க மக்களை எல்லாம் நான் அடிமையாக்க போறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு தாவீது சொன்ன பதில் 47வது வசனம், இது என்னுடைய போர் அல்ல, இது ஆண்டவரின் போர். எங்கேயாவது ஒரு இடத்துல தாவீது நான் வரேன், நான் ஜெயிக்க போறேன், நான் செய்ய போறேன்னு சொன்னாரா? அவர் சொன்ன 3மே பாருங்க அற்புதமான ஃபார்முலா. நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்தலாம். நான் ஒரு வேலைக்கு போறேன், நான் ஆண்டவரின் பெயரால் வேலைக்கு போறேன். ஹல்லேலூயா. என் குழந்தைய, என் ஆண்டவரின் பெயரால் என் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன். இன்னைக்கு பயமா இருக்குங்க, பயமா இருக்கு இல்ல? ஆபத்து, விபத்து, பயமா இருக்கு. வெளியில போய் ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றதே இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒழுங்கா போனாலும் எதிரில் வரவன் ஒழுங்கா வர மாட்டேங்கிறான். நம்ம சொல்லணும், என் ஆண்டவரின் பெயரால் என் பிள்ளைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன், நான் ஆண்டவரின் பெயரால் என் கணவன் வேலைக்கு அனுப்புறேன், என் ஆண்டவரின் பெயரால் என் மனைவி வேலைக்கு போறாங்க. எதை செஞ்சாலும் எப்படி சொல்லணும்? என் ஆண்டவரின் பெயரால். 2வது, நான் இந்த வீடை கட்டிடுவேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டினேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இதெல்லாம் கட்டினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? ஆண்டவர் இது எனக்கு கட்டி தருவார், ஆண்டவர் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார், ஆண்டவர் இந்த பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார், ஆண்டவர் இந்த வேலை வாய்ப்பை எனக்கு கொடுப்பார், ஆண்டவர் இந்த தடையை நிவர்த்தி செய்வார். எப்ப சொன்னாலும் அப்படிதான் சொல்லணும் இல்லையா? தாவீது சொன்னார். 3வது பாருங்க, இது என் பிரச்சனை இல்ல, இது என் ஆண்டவருடைய பிரச்சனை இல்லையா? இல்லையா? இது என்னுடைய
நோய் இல்லை, அது ஆண்டவருக்குரியது, அவர் பார்த்துக்குவாரு இல்லையா. இது என்னுடைய தடை இல்லை, அது ஆண்டவருக்கு இருக்கிற தடை, அவர் பார்த்துக்குவாரு. எல்லாத்தையும் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? அவர் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தான் கோலியாத் பக்கத்திலேயே போனார். அது வரைக்கும் கோலியாத் பக்கத்துல போல. இனிமே என் வாழ்க்கையில தாவீது ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? தாவீது ஃபார்முலா. இங்கிலீஷ்ல டேவிட் ஃபார்முலான்னு சொல்லிக்கோங்க. ஓகே, தாவீது ஃபார்முலா. எதுக்கு? நன்றி ஃபார்முலா. ஓகேவா? எல்லாம் கண்களை மூடுங்க, 2 கைகளும் இதயத்துல வைங்க, மறவாமல் நிறைத்தேன். எல்லாரும் கண்களை மூடி 2 கையும் இதயத்துல வச்சு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன். இனிமே அந்த சுமை எனக்கு வேண்டாம், இனிமே அந்த பாரம் எனக்கு வேண்டாம், அந்த கண்ணீர் எனக்கு வேண்டாம், அந்த கவலை எனக்கு வேண்டாம். நான் அதை குறித்து இனி புலம்ப மாட்டேன், இனி பேச மாட்டேன். என் ஆண்டவருக்கு நான் அதை ஒப்பு கொடுக்க போறேன். என் ஆண்டவரின் பெயரால் நான் எல்லாத்தையும் செய்ய போறேன். ஆண்டவர் எனக்கு அதை செய்து கொடுப்பார். இது என்னுடையது அல்ல, இது ஆண்டவருடையது என்கிற இந்த வசனங்களை என் வாழ்க்கை ஃபுல்லா நான் ஃபாலோ பண்ண போறேன். தாவீது நன்றி சொன்ன மாதிரி பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நான் பழைய நன்மைகளை, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு வெற்றி தரப்போறார். வீழ்த்தவே முடியாத கோலியாத்தை ஆண்டவர் எனக்கு வீழ்த்தி கொடுப்பார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உதடுகள் அசையட்டும் பிரியமானவர்களே. இதயத்தில் இருக்கிற பாரம், சுமைகள், வேதனை, அதுதான் நம்முடைய கோலியாத்து. ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. அந்த கோலியாத்து என் பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய பிரச்சனை. நான் ஆண்டவரின் பெயரால் இனிமே போவேன். ஆண்டவரே அவனை எனக்கு வீழ்த்தி கொடுப்பார். நான் மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சத்தமா நன்றி ஐயா. எல்லாரும் பாடுங்க. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கண்ணீரை காண்கிற கடவுள் அவர். ஆண்டவர் முன்னாடி அழுவதற்கு மட்டும் வெட்கப்படாதீங்க. ஆனால் மனிதர்கள் முன்னாடி அழவே அழாதீங்க. மனிதர்கள் தீர்வு கொடுக்க முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு தீர்வு கொடுப்பார். மனிதர்கள் எனக்கு சொல்யூஷன் இல்ல, ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு சொல்யூஷன். அவர் என் கண்ணீரை காண்கிற கடவுள் என்பதால் அவர் எல் ரோயி, என் கண்ணீரை காண்கிற கடவுள். நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும்
பாடி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குடும்பத்திலே நடந்த அவமானங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத சுமைகள் எதுவும் இனிமே எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க ஏதோ எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய நன்மை எனக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. எனக்கு தான்ப்பா தெரியல, என் கண்களுக்கு புலப்படல, என் காதுகளுக்கு கேட்கல, என் இதயத்துக்கு விளங்கல. ஆண்டவரே, நான் நன்மையை புரிஞ்சு கொள்ளாம உம்மை விட்டு விலகி போயிட்டேன், பாவம் செய்து விலகிட்டேன்ப்பா. நீர் எனக்கு நன்மை மட்டும் செய்கிற கடவுள். ஆண்டவரே, இனிமேலும் நான் உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். நன்றி இயேசுவே, நன்றி. பலவீன நேரங்களில் புதுபலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் புதுபலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் வாழ்க்கையில இது நடக்கல, அது நடக்கல, ஏன் எனக்கு முன்னேற்றம் இல்ல, ஏன் எனக்கு பிரச்சனை வருது, ஆண்டவரே உங்களை நம்பி ஓடி வரனே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். பிரியமானவர்களே, கேள்வி கேட்கறது நிறுத்திடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், எப்ப அந்த தடையை உடைக்கணும், எப்ப அந்த பிரச்சனையை போக்கணும்னு உங்களுக்கு தெரியும். என்னை விட உங்களுக்கு தான் என் மேல அதிகமான அன்பு. இனிமே நான் கேள்வி கேட்காம, ஆண்டவரே, தடைகள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது நான் நன்றி மட்டும் சொல்லுகிற மகனாக மகளாக என்னை மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. என் தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்த இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்த இதுவரை நடத்தினீரே. நன்றி
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் வல்ல இறைவா, இந்த 3 நாட்கள் இந்த நற்செய்தி பெருவிழாவிலே ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக வந்து அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு உம் வார்த்தையினால் கழுவப்பட்டு உம் வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உம் வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை தருங்க ஆண்டவரே. நோயிலிருந்து விடுதலை, கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை, போராட்டங்களிலிருந்து விடுதலை, சாத்தானுடைய அந்தகார சக்திகளிலிருந்து விடுதலை, கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுதலை, சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுதலை, கேடுகளிலிருந்து விடுதலை, பொறாமையிலிருந்து விடுதலை, கண்ணிகளிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை. ஆண்டவரே நீங்க கட்டளையிடுறீங்கப்பா. இதோ நாங்கள் இனிமேலாவது நன்றி சொல்லி விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக நாங்கள் வாழ அருள் தாரும். ஆமென், 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 ஆமென். மாண்புயர் கீதம் பாடுவோம். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.